இல்ல உன் புருஷ வீட்டுல நீ சந்தோஷமா தானே இருக்க? இருக்க மனசுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யாரோ ஒருத்தன் நம்மளை பார்க்கணும்னு வேற சொல்றான். அப்பா அப்புறம் வர சொல்ல வேண்டியதானப்பா, நமக்கு தான் டைம் ஆகுது. இல்லப்பா, முக்கியமான விஷயமா பார்க்கணுமா. அப்படி என்னங்க முக்கியமான விஷயம்? யார் அவரு? புது தாலியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல என் பொண்ணை இப்படி அழ வச்சுட்டாங்களே, இவங்களாம் நல்லா இருப்பாங்களா? அத்தை, நரேன், எங்க இருக்கீங்க எல்லாரும்? அத்தை, ஏன் அப்படி பண்ணீங்க? நான் உங்களை எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? தாலி பெருக்கி போற ஃபங்க்ஷன்ல நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் உங்களை அத்தைய மட்டும் நினைச்சிருந்தா நீங்க வராம இருந்தது எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்காது. ஆனா நான் உங்களை என் அம்மா மாதிரி தானே நினைச்சிட்டு இருந்தேன். பெரியவங்க தான் வரல. உனக்கு என்ன ஆச்சு சுனிதா? உன்னை நான் என் நாத்தனார நினைக்கலையே, என் ஃப்ரெண்டா, என் தங்கச்சி மாதிரி தானே உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். நீ கூட என்னை ஏமாத்துவன்னு நான் நினைக்கவே இல்லை சுனிதா. நரேன், அவசர வேலையை வெளியில போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, என் வீடு எங்க இருக்குன்னு மறந்து போச்சு உங்களுக்கு? இல்ல நான் உங்க பொண்டாட்டிங்கிறதே உங்களுக்கு மறந்து போயிடுச்சா? சொந்தக்காரங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் 1000 தான் மனஸ்தாபம் இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டது நடந்தா எல்லாரும் ஒன்னா கூடிதான் வருவாங்க. அதுதான் சொந்தத்துக்குள்ள இருக்கிற பாசம். கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு வந்த பொண்ணு மறுபடியும் தாய் வீட்டுக்கு போனா புருஷனோ இல்ல புருஷ சம்பந்தப்பட்டவங்களோ யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் மாமா. சொந்த மகளா இருந்தாலும் அப்பதான் அவளுக்கு தாய் வீட்டுல கூட மரியாதை கிடைக்கும். என்ன ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி அவமானப்படுத்துறீங்க? ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒதுக்குறீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? இனிமே இந்த வீட்டுல தான் என் வாழ்க்கைன்னு நம்பிதானே நான் இங்க வந்தேன். அதை தவிர நான் வேற என்ன பாவம் பண்ண? போது நிறுத்தடி. நீ என்ன பாவம் பண்ணன்னு தெரியுமாடி? தெரியுமா? தெரிய வைக்கிறேன் இப்போ. ஹலோ, கீழே வாங்க. என்ன அகில் அப்படி பாக்குற? நான் தான் ராஜேஷ். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்ன. என்னை விட்டுட்டு இங்க வர உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம இருக்க முடியாது. வேற வழி இல்லாம நரேன் கூட அகட்டி போறேன், நீயும் எப்படியாவது அங்க வந்துருன்னு நீ சொன்ன வார்த்தையை நம்பிதானே நானும் அகட்டிக்கு வந்தேன். அகட்டில ஒரு நாள் முழுக்க என் ரூம்ல தானே தங்கி இருந்த. அப்புறம் என்ன சேக்கல உனக்கு? ஏன் கிலா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்ட? நீ இல்லாம நான் இல்ல கிலா. எனக்கு தெரியாது நரேன், இவன் ஏதோ நாடகம் ஆடுறான். இவனை நம்பாதீங்க நரேன். இவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படிலாம் சொல்லாத கிலா.
நான் போயிட்டு உன்னை ஏமாத்துவேனா? ஏன் அகிலா என்னை விட்டு விலகி விலகி போற? மனசுக்குள்ள நெருக்கமா இருந்து உருவத்தால ஏன் தள்ளி தள்ளி போற? என் கண்ணை பாரு அகிலா, என் கண்ணை நல்லா பாரு அகிலா. என் கண்ணுக்குள்ள நீதான் அகிலா இருக்க. உயிர் இருக்க வரைக்கும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னியா அகிலா? பின்ன ஏன் அகிலா என்ன ஒதுக்குற? வேண்டாம், என் பக்கத்துல வராத. அகட்டில என்னை விட்டுட்டு வந்ததும் எனக்கு வாழவே பிடிக்கல அகிலா. அதனாலதான் நான் இப்படி ஆகிட்டேன் அகிலா. அகிலா வா அகிலா, வா அகிலா. அகிலா நரேன், நரேன், இவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன பாருங்க, என்ன நம்புங்க நரேன். அத்தை, ப்ளீஸ், நீங்களாவது என்ன நம்புங்க. முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க. சுனிதா, உனக்கு என்ன பத்தி தெரியும்ல? எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியமாக பாக்குறாங்க. சத்தியமா இவன் எனக்கு யாருன்னே தெரியாது. சுனிதா, வேண்டாம் மாமா. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த பாவமும் பண்ணல. இதுக்கு மேலயும் உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கும் உண்மையா வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்ன வாழ விடுங்க. ப்ளீஸ். அகிலா, என்னம்மா இதெல்லாம்? நீ ஏன் இவங்க கிட்ட எல்லாம் போய் கெஞ்சுற? நீ என்னோட தேவதை. கண்ட நாய்கிட்ட எல்லாம் என் கையெடுத்து கும்பிடுற. வேணாம் வேணாம் அகிலா, உன்னை என்னால இப்படி பார்க்கவே முடியல. நீ என்னோட ராஜகுமாரி மாதிரி வாழ வேண்டியவ. நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அகிலா. நீ என் கூட வந்துரு அகிலா. உன் கண்ணுல ஒரு துளி கண்ணீர் வரக்கூடாது. அதை பார்த்தா என்னால தாங்க முடியாது அகிலா. இவங்களுக்கெல்லாம் நீ பயப்படாத. இவங்க யாருக்குமே உன்னோட அருமை தெரியல. நானும் நீயும் சேரணும்னு சொர்க்கத்திலேயே முடிவாயிடுச்சு. உன் கழுத்துல தொங்குறது தாலி இல்ல, அடிமை சங்கிலி. இதை இப்படியே விட்டா உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடும். இதை அப்படியே தூக்கி போட்டுட்டு என் கூட பஹாக்கிலா. ஒரே ஒரு நாள் அகட்டில நீ நானும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். வாழ்க்கை முழுக்க அந்த சொர்க்கத்திலேயே நாம இருப்போம். வா அகிலா, வா 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 அகிலா. யாரு நீ? யாரு? யாரு? சொல்லுடா, உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? போதும் அகிலா, போதும். நீ ஒரு வார்த்தை என்கிட்ட பேச மாட்டியான்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருந்த. இப்படி ஒரு வார்த்தை பேசினதுக்கு நீ பேசாமலே இருந்திருக்கலாம். ஏய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. யாரா நீ? என்னையா யாருன்னு கேக்குற? இப்படி ஒரு வார்த்தையை கேக்குறதுக்கா நான் மறுபடியும் திரும்பி வந்தேன். இதுக்கு பதிலா நான் செத்தே போயிருக்கலாம் அகிலா. நரேன், நான் சொல்றது கேளுங்க நரேன். எவனோ ஒருத்த உள்ள போது நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறான். என் மேல இருக்கிற கோவத்துல இதை நம்பிடாதீங்க நரேன். முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இவன் யாருன்னு விசாரிக்க சொல்லுங்க. என் மேல தப்பல்ல நிரூபிக்க எனக்கு இருக்கிற ஒரே வழி அது மட்டும்தான். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க நரேன். நரேன், இப்ப நீங்க பண்றீங்களா இல்ல நான் பண்ணவா? வேண்டாம் அகிலா. நானும் நீ சேரணுங்கிறது கடவுளோட விருப்பம், காலத்தோட கட்டளை. கடவுள் முடிவு பண்ணத காக்கி சட்டக்காரங்க வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டாம் அகிலா. நான் போயிடுறேன் அகிலா. ஆனா ஒண்ணு, நீ இவங்களுக்கெல்லாம் பயந்துதான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்ப இருந்தாலும் நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை எனக்கு நீ போன் பண்ணா அடுத்த நிமிஷமே நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் அகிலா. ஐயா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு ஒண்ணு கேட்டுக்கிறேன். நீங்க ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அகிலா ஒண்ணும் குப்பை இல்ல. அவ என் மனசுல கோபுரமா இருக்கா.
அகிலா இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அகிலா கிட்ட என் போன் நம்பர் இருக்கு. அத வாங்கி எனக்கு ஒரே ஒரு போன் பண்ணுங்க. நான் வந்து என் தேவதையை கூட்டிட்டு போயிடுறேன். நரேன், நரேன் ப்ளீஸ் என்ன நம்புங்க நரேன். ச்சே, வாய மூடுறி. அன்னைக்கு அப்பா உன்னை பத்தி சொன்னப்பவே நான் நம்பி இருக்கணும்டி. இத்தனை நாள் வெளியே கிடந்த ஆசையும் இன்னைக்கு வீடு தேடி வந்துருச்சு. நீ இவ்வளவு கேவலமானவன் 4 பேருக்கு தெரிஞ்சா நான் வெளியே நடமாட முடியாதுடி. நாண்டுட்டு தான் சாகணும். நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. வாய் மூடு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னை பார்த்து ஏன் பொண்ணு கெட்டு போகாம இருக்கணும்? இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டோமே. என் கண்ணு முன்னாடி நிக்காத போ. இது கேவலமான குடும்பம். உங்க குடும்ப கௌரவம் நாரி போயிட கூடாதுன்னு தான் இத்தனை நாள் நான் வாய் மூடிட்டு இருந்தேன். ஒரே ஒரு உண்மையை இந்த வீட்ல எல்லாருக்கும் நான் சொல்லிருந்தா இப்ப வந்து போனவ சொன்ன மாதிரி ஒரு தேவதையா நான் இந்த வீட்லயே வாழ்ந்திருப்பேன். எனக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கெல்லாம் யார் காரணம்னு தெரியுமா? மனச கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க அத்தை. எல்லாத்துக்கும் காரணம் உங்க புருஷன் தான். அடி செருப்பால உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக என் புருஷனை தப்பா பேசுவியா? 30 வருஷம் இவர் கூட வாழ்ந்திருக்கேன்டி. நீ இந்த வீட்டுக்கு வந்து முழுசா 3 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள இவரை தப்பா பேசுவியா? அதுதான் அத்தை உங்க புருஷனோட புத்திசாலித்தனம். 30 வருஷமா ஒருத்தவங்களை ஏமாத்துறதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு தனி திறமை வேணும். ஏய், என் அப்பா பத்தியா தப்பா பேச உன்ன? டேய் நரேன், கையிடு முதல்ல. எட்ரா. பாத்தீங்களா, இதுதான் உங்க புருஷன். நரேன் என் மேல கைய வச்சாலே அவர் டென்ஷன் ஆயிடுவார். நரேன் என் மேல கைய வச்சாலே அவர் டென்ஷன் ஆயிடுவார். போதும், நிறுத்திடி. உன்னை பத்தின உண்மை அப்பா கண்டுபிடிச்சதுனால நீ அவர் மேல வெறுப்புல இருக்க நல்லாவே தெரியும். நீ சொல்றதா நாங்க யாரும் நம்ப தயாரா இல்ல. டேய் நரேன், அவ ஏதோ பேசுறா, பேசிட்டு போட்டுண்டா, விடுறா. பாவம், அவன் மேல தப்பு இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக யார் மேலேயாவது பழிய போட்டுத்தானே ஆகணும். இதை பாருமா, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதானமோ உன் ஆசை. நான் இந்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு போயிடுறேம்மா. நீ என் பையனோட சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா ஒண்ணு, இப்போ வந்துட்டு போனானே ராஜேஷ், அவன் கூட இருக்கிற தொடர்பை நீ இதுக்கு மேலேயாவது கட் பண்ணிக்க. என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அந்த தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா? அதுக்காவது என் பையனுக்கு உண்மையா வாழ்ற வழியை பாரு. என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நான் இந்த நிமிஷமா இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். பானு, நானும் நீயும் 30 வருஷத்துக்கு மேல சேர்ந்து வாழ்ந்துட்டோம். நம்ம பிள்ளையும் மருமகனும் சேர்ந்து வாழ நான் தடையா இருக்க விரும்பலம்மா. இனிமே அவங்க 2 பேருமே சந்தோஷமா வாழட்டும். நான் கிளம்புறேம்மா. அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. நீங்க என்னப்பா தப்பு பண்ணீங்க? நீங்க எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனோம்? நீங்க இந்த வீட்டை விட்டு போறதுனால அவ உத்தமை ஆடுவாளா? அடுத்த நிமிஷமே இல்ல கண்ணைக்கு அவதான் எடுத்துருவாளா? இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியவ அவதான்ப்பா. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே வரல நரேன். உங்க அப்பா தப்பானவரை நிரூபிக்க என்கிட்ட முக்கியமான ஆதாரம் இருக்கு. அந்த பொண்ணு உன்னெல்லாம் பேச விட்டதே தப்புடி. நீ அந்த வீட்டை விட்டு போக மாட்ட. புருஷங்கிற இனிஷியலுக்கு நான் வேணும், உன் அந்த ஆசைக்கு அந்த ராஜேஷ் வேணுமா? போடி வெளியா. நரேன், போடி. நரேன் ப்ளீஸ். சொல்றல மரியாதை வெளியே போயிடு. என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. தோபர், இனிமேல் உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. இந்த வீட்ல மட்டும் இல்ல, என் மனசுல உனக்கு இடம் இல்ல. போயிடு. நரேன், போய் உன் மனசு பிடிச்சவனோட சந்தோஷமா இரு. இன்னையோட உன்னை தலை முழுகிறேன்டி. போடி. போடின்னு சொல்றேன். இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. பேச்ச கேட்க யாரும் தயாரா இல்ல. இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் வந்தா கொன்றுவேன்.
வந்துருவாங்கம்மா. அகிலாக்காக்கு தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் போயிருக்காங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதும் தாத்தா பாட்டிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துருவாங்க. ஏன் உனக்கு எதனா வேணுமா? சாப்பாடு கூட ரெடியா இருக்கு, ஃபர்ஸ்டா நீங்க வேணா சாப்பிடலாம். இல்ல ஆண்டி, ஒரே சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. அம்மா வந்த உடனே எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன்னு சொன்னாங்களே. மத்தியான வேளையில நூடுல்ஸ் சாப்பிடுவாங்களா? சாதத்துல தயிர் ஊத்தி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு அப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு நீங்களும் எக்ஸாம்க்கு கிளம்பணும்ல. வாங்கம்மா, ஃபங்க்ஷன்ல நல்லா முடிஞ்சதா? நல்லா அகிலாக்கா எங்களெல்லாம் கேட்டாங்களா? ஆமாமா, உங்களுக்குலாம் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து இந்த எக்ஸாம் வச்சுட்டாங்க. இல்லனா நாங்களும் உங்க கூட ஜாலியா வந்திருப்போம். பரவாயில்லம்மா, எக்ஸாம் தான் முக்கியம். படிப்பு தான் கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். சரியா? சரி, நீங்க படிங்க, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். சரி சரிம்மா. பசங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். கோஸ் பொரியலும் பண்ணி வச்சிட்டேன். நவீனுக்கு வேணா அப்பளம் பொரிச்சு கொடுத்துடுறேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வெயில போயிட்டு வந்தது தலைவலிக்குதா? நான் வேணா காஃபி போட்டு தரவா? ஒண்ணு வேண்டாம். அகிலா எப்படி இருக்கா? அகிலா நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் ரேவதி. என்ன சொல்றீங்க? ஆமா ரேவதி, அவ இத்தனை நாள சந்தோஷமா இருக்கான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ சந்தோஷமா இல்லைங்கிறத இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் ஆன பொண்ணுக்கு தாலி பெருக்கி போடுறதா முதல் ஃபங்க்ஷன். அதுவும் முக்கியமான ஃபங்க்ஷனும் அதுதான். ஆனா அதுக்கு நரேன் வீட்ல இருந்து யாருமே வரல. அகிலா புருஷனோட அப்பா அம்மா யாருமே வரலையா? புருஷனே வரல. என்னது இது? ஆச்சரியமா இருக்கு. அகிலா புருஷன் கூடவா வரல? ஆமா ரேவதி, அவங்க வீட்ல இருந்து வருவாங்கன்னு நாங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தோம். ஆனா கடைசி வரைக்கும் யாருமே வரல. அது மட்டும் இல்ல, சுதாக்கா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க, அத கூட அவங்க யாருமே அட்டென்ட் பண்ணல. அதான் எனக்கு ஒரே வருத்தமா இருக்கு. அகிலா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சீங்களா? கேட்டேன், அவ ஒன்னும் சரியா பதில் சொல்லல. அப்புறம் வேற வழி இல்லாம நல்ல நேரம் போகுதேன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து தாலி பெருக்கி போடுற விழாவை நடத்திட்டோம். கடைசி வரைக்கும் அவங்க வீட்டுல இருந்து யாருமே வரல. எல்லாருக்குமே மனசு கஷ்டமா போயிடுச்சு. இப்ப அகிலா எங்க இருக்கா? அவ புருஷன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. நானே கூட்டிட்டு போய் புருஷன் வீட்டுல விடுறேன்னு சொன்னேன். பரவாயில்ல சித்தி, எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி அவளே கிளம்பி போயிட்டா. என்னங்க இது? அவதான் சொல்றான்னா நீங்க அவளை தனியாவா அனுப்புறது? ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு அவங்க வீட்ல இருந்து யாரும் வரலன்னா என்ன அர்த்தம்? அவங்க வீட்ல அகிலாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க யாருன்னா அகிலா கூட போயிருக்கணும். அதனால தான் நானும் வரேன்னு சொன்னேன். அவ அப்பா அம்மாவும் அவளை கொண்டு போய் விடுறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா அவதான் யார் பேச்சும் கேட்காம நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா அகிலா ஏதோ பிரச்சனையில இருக்கா ரேவதி. எனக்கு நல்லா புரியுது. என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ எதையும் சொல்லாம இருந்திருக்கா. அகிலா வரும்போது அவன் மனசுல சந்தோஷம் இல்ல, போகும்போது அவன் முகம் சரியில்லை. அவ இப்ப சந்தோஷமா இல்லைங்கிறது நல்லா புரியுது. ஆனா அதுக்கு காரணம் என்னங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. ஹலோ ஹலோ ஹலோ, நான் அகிலா அம்மா பேசுறேன். யார் பேசுறீங்க? என்ன சுதா, யார் பேசுறாங்க? ரிசீவரை எடுத்தாங்க, ஆனா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ
இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்றீங்க? நான் ஃபோன் பண்றேன், அங்க யாரும் எடுக்கறாங்க, ஆனா பதிலே பேச மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? சில நேரத்துல டெலிபோன் கூட ஃபால்ட்டா இருக்கும் சுதா. நாம பேசுறது அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுறது நமக்கு கேட்காது. ஃபால்ட் டெலிபோன்ல இல்ல, அகிலா வாழ்க்கையில தான்.